من أبرز ملامح هذا القانون مثل ما تفضلت هو التحول من السياسة العقابية البحتة إلى السياسة العلاجية من خلال 3 مرتكزات أساسية. هذا القانون وهذا الكلام جدا مهم ارتكز على 3 أمور أساسية لم تكن موجودة في السابق. சிலர் சந்தோஷமாக சிலர் துக்கத்துடன் இன்றைய தினம் நாட்டுக்கு போக தயாராகி இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி சில வீடியோ காட்சிகள் சில உறவுகள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சுற்றி வளைப்பு நடந்திருக்குது. பலர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. நடக்கிறது அந்த போகிற வரதெல்லாம் கொஞ்சம் உள்துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் செக்இன்லையும் பிடிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கவலை தான், என்ன பண்ண முடியும்? சம்பவம் நடந்தால் நடந்தானே ஆகணும் இல்லையா? என்ன செய்கிறது? எல்லாமே தலைவிதி, எதுவுமே சொல்ல முடியாது. இதோ கடந்த நாட்களில் மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தார் இல்லையா? ஜெனரல்ஸ் டெபுட்டி அஹ்மத் அல் கந்தரி தற்போதைய புதிய போதைப் பொருளுக்கான போதை அடிக்டுக்கான ட்ரீட்மெண்ட் மற்றும் சட்டம். Deputy Public Prosecutor random testing does not apply to employee of the private sector but only to the government sector, now still processing. தற்போதைய சூழல்ல மெடிக்கல் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. பலருக்கும் இப்போதான் கொஞ்சம் நெஞ்சில தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கடந்த நாட்களில் பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பலருமே கொஞ்சம் பதட்டத்திலே தான் இருந்தாங்க. அடித்த தண்ணியெல்லாம் இப்போ டெஸ்ட்டில் தெரிய போகுதே அப்படின்னு. இப்போதைக்கு முதலாவதாக கவர்மெண்ட் செக்டார், அதாவது அரச ஊழியர்களை தான் டார்கெட் பண்ணுறது தான் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் த இவெண்ட் தட் நார்கோட்டிக்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த எம்ப்ளாயிஸ் சிம்பிள் ஹி வில் பி டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் த பப்ளிக் சர்வீஸ். அரச ஊழியர்கள் யாராவது போதைப் பொருள் பாவனையாளர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். அவங்க ஒரு போலீஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், பெரிய ஒரு எந்த உயர் அந்தஸ்தில் இருக்கலாம், அது வெளிநாட்டவராகவும் இருக்கலாம், குவைத்தி குடிமகனாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் போதைப் பொருள் பாவனையாளர் என்பது தெரிய வந்துச்சுன்னா உடனடியாக அவங்கள பணியிலிருந்து நீக்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிரான மறுவாழ்வு அடிப்படையிலான ஏதாவது நடவடிக்கையோ அல்லது அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையோ எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இனி வரும் நாட்களையாவது, இப்போதைக்கு உங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு பிரைவேட் செக்டாரை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது அரச தரப்புல இருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை இப்போதைக்கு கண்காணிக்கிறாங்க. ஆனா அதிகாரிகளுடைய ஆட்டம் முடிந்த பிறகு அடுத்தது அவங்கள தான் கை வைப்பாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. பிரைவேட் செக்டருக்கு வருவாங்க, டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு வருவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா வருவாங்க. மது போதை மற்றும் போதை பொருள் போதை, இது ரெண்டுலையும் அடிக்ட் ஆகி இருக்கிறவங்க தயவு செய்து அதை விட்டு வெளியேற பாருங்க. ஏன்னா இதுல இப்ப இருக்கிற சிக்கல் என்னன்னா, நிறைய பேர் அந்த அடிக்டாக இருக்கிறவங்களை இவங்க ரிகவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யாருக்கிட்ட வாங்கினீங்க, உங்களுக்கு யார் இதை சஜஷன் பண்ணது, மச்சான் அந்த டிப்ரெஷனுக்கு இருக்கு மச்சான், சட்டப்படி சாம அடிச்சு பாரு மச்சான், எல்லாம் சரியாகிடும், எல்லா கவலையும் மறந்து போயிடும் மச்சான், ஒரு சொட்டு இழுத்து பாரு மச்சான், ஒரு சொட்டு அடிச்சு பாரு மச்சான் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்து அந்த மச்சான்மார் இருக்காங்க இல்லையா, அந்த மச்சான்மாருக்கும் சேர்த்து ஆப்பு. அதே மாதிரி சிலருக்கு டிமாண்ட் பண்ணி, அதாவது ஆரம்ப நாட்களே நான் வீடியோலையும் போட்டிருப்பேன், அவங்கள்ட்ட விசாரணை பண்ணி சரி நாங்கள் உங்களை மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி உங்களை நல்லபடியாக வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்களை ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிள், ஒன்றே ஒன்று தான். என்னது? யாருக்கிட்ட வாங்கினீங்க, யார் உங்களுக்கு விற்றது காட்டி கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு டீலிங்கில் இனி வரும் நாட்களில் போதைப் பொருள் வியாபாரிகளை டார்கெட் பண்ணுறாங்க. தயவு செய்து போதைப் பொருள் பாவனையாளர்களே விட்டு விலகுங்க. இல்லையா நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள், அதாவது மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, ரெண்டுல ஒன்று நிச்சயமா வரும் அப்படின்றத தயவு செய்து மறந்துடாதீங்க. இந்த தகவலை தயவு செய்து முடிந்த அனைத்து நண்பர்களுக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க.
மிக முக்கியமான தகவல். தம்மையிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஓகே, ரொம்ப கவனம். இவருடைய ஸ்பீச் இருக்குது, கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அரபி தெரிஞ்சவங்க அதையும் பாருங்க. من أبرز ملامح هذا القانون مثل ما تفضلت هو التحول من السياسة العقابية البحتة إلى السياسة العلاجية من خلال 3 مرتكزات أساسية. هذا القانون، وهذا الكلام جدا مهم، ارتكز على 3 أمور أساسية لم تكن موجودة في السابق. أول شيء أوجد طريق يسمح فيه للمدمن أن يتوجه بنفسه إلى مركز علاج الإدمان ويقول لهم أنا أعاني من أعراض انسحابية، أبي أتعالج من الشغلات اللي قاعد أمر فيها أو من الظروف اللي أنا قاعد أواجهها، وبالتالي أحتاج أحد يعالجني. فيستقبلون مركز علاج الإدمان في وزارة الصحة ويرسمون له خارطة طريق للتعافي، وهذا هو الطريق الأول اللي ما كان موجود في السابق. الطريق الثاني أن القانون ألزم وزارة الداخلية بأن الأحكام اللي تصدر بالحبس على الأشخاص اللي يتعاطون، الأحكام اللي تصدر بالحبس على الأشخاص اللي تتعاطى مواد مخدرة أو مواد مؤثرة، أن تنفيذ هذه الأحكام يكون بأماكن منفصلة عن الأشخاص اللي ينفذون أحكام في بقية الجرائم. يعني الشخص المدمن اللي تم الحكم عليه بالحبس مثلا لمدة 5 سنوات على سبيل المثال لا ينفذ عقوبته مع الشخص السارق أو الخاطف أو القاتل، وإنما ينفذها بمعزل عنهم. وهذا يدعو للتساؤل أن نظرة المشرع لهذا الأمر مبنية على فلسفة جدا جميلة، أن المشرع لا ينظر إلى هذا الشخص أنه مجرم بالدرجة الأولى أو بالمعنى الفني الدقيق، وإنما ينظر إليه بوصفه شخص يحتاج أن يتعالج بمعزل عن بقية المجرمين. الأمر الثالث والمهم كذلك أن القانون وسع من صلاحية النيابة العامة في مسألة حفظ القضية، ولازم نوضح هذه النقطة. بمعنى لو عرض اليوم شخص متعاطي مواد مخدرة أو مواد مؤثرة عقليا على السيد وكيل النيابة وتم التحقيق معه، للنيابة العامة أن تقوم بإيداع هذا الشخص في مركز التأهيل. يعني توديه مركز التأهيل، تأمر أنه يروح مركز التأهيل ويبقى في هذا المركز التأهيل بمدة لا تجاوز 3 أشهر، النيابة تحدد المدة. إذا تبين بعد ورود التقرير من مركز التأهيل أن هذا الشخص استجاب للخطة العلاجية واستجاب للعلاج وتعافى من الإدمان، النيابة العامة تحفظ القضية ولا تحيل إلى المحكمة. وهذا أمر جدا مميز وجدا جميل، أن الدعوة الجزائية لا تتحرك إذا استجبت للخطة العلاجية. الأمر المهم أن في ال3 طرق اللي ذكرناها فيها عامل أساسي واحد، هو رغبة المتعاطي المدمن في العلاج. فكل هال3 طرق اللي احنا نسميها مزايا هي مرهونة برغبتك أنت أنك تتعالج. إذا رغبت أنك تتعالج لن تحرك ضدك الدعوة الجزائية، إذا رغبت أنت تتعالج لن يقوم أحد بملاحقتك، إذا رغبت أنك أنت تتعالج قد أنت ما تخسر وظيفتك وأنت تبادر من تلقاء نفسك. كذلك أختم في هذه أن كذلك المحكمة لو تم إحالة شخص إلى المحكمة، للمحكمة بدلا من توقيع عقوبة الحبس اللي هي نعرفها في التعاطي مواد المؤثرة أو المخدرة تصل 5 سنوات، بدل لا توقع عقوبة الحبس ممكن أن تأمر بالإيداع، توديك مركز التأهيل. وبالتالي وهذا الحكم اللي هو إيداعك في مركز التأهيل اللي تأمر فيه المحكمة لا يعد سابقة في أحكام العود، وبالتالي أيضا هو أمر جيد.